ரத்த வங்கி முறையாக பராமரிக்காத விவகாரத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் ஆகிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் உள்ளிட்ட 30 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் தொடர்புடையவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் பரிந்துரைத்துள்ளார். ஒரு சுகாதாரத்துறை சார்ந்த ஒரு நிகழ்விற்கு முதல் முறையாக கிரிமினல் வழக்குக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரத்த வங்கிகளில் ஆய்வு நடத்தவும் அங்கு இருக்கக்கூடிய ரத்த வங்கிகளை ஆய்வு செய்வதற்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 89 அரசு ரத்த வங்கிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறையை அனுப்புவதற்கான சுற்றறிக்கை தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏறக்குறைய 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் பலருக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்க தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் இந்த மருத்துவம் சார்ந்த இந்த பிரச்சனையில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த விவரம் ஜனவரி மாதத்தில் சிறப்பு ஆய்வுக்குழு ஒன்று ரத்த வங்கிகளை ஆய்வு செய்தது. இதில் பராமரிக்கப்பட்ட அந்த ரத்த வங்கிகளில் தொற்று இருக்கக்கூடிய அந்த ரத்தம் பயன்படுத்தப்பட்டு 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதன் பேரில் இதுவரை ஏறக்குறைய 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதனால் 30 பேர் செவிலியர்கள், மருத்துவர்கள் அடங்கிய 30 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தற்போது நம்மோடு தர்மபுரியை சேர்ந்த செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். சுகுமார், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் ஆகிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் உட்பட 30 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்த வங்கி முறையாக பராமரிக்காத இந்த விஷயத்தில் தர்மபுரியை பொறுத்தவரைக்கும் அரசு மருத்துவமனைகளில் ரத்த வங்கி பராமரிக்கப்படக்கூடிய அந்த முறை, அந்த ஆய்வு செய்யப்பட்ட குழு எது போன்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது 500 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுல ஒரு பிரிவாக ரத்த வங்கி செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த ரத்த வங்கியில் போதுமான நவீன ரத்த கருவிகள் இல்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது. குறிப்பாக அதில் பழைய கருவிகளே இன்னமும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்த வங்கியில் முறையாக பராமரிக்கப்படாதனால் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் ஒரு குழு ரகசிய ஆய்வு மேற்கொண்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வங்கியில் ரகசிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த வங்கியில் தவறு நடந்திருப்பது நிரூபிக்கப்பட்டதால் இதில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குழு அறிக்கை அளிக்கப்பட்ட அடிப்படையில் தற்போது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ரத்த வங்கியின் மருத்துவ அலுவலர் எம் சந்திரசேகர், செவிலியர் ஜெயா, ராணி மற்றும் சாரதா, கலைவாணி, விமலா உள்ளிட்ட 13 பேர் மீது சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவர் முதல்வரிடம் சீனிவாசராஜன் கேட்கப்படுது. இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு சென்னையிலிருந்து முறையான ஆவணங்கள் வரப்பெறவில்லை என்றும் அது வந்தவுடன் தகுந்த தனித்தனி நபரிடம் ஆய்வு நடத்திய பிறகு அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார். மீண்டும்
மீண்டும் இணையலாம். தொடர்ந்து செய்தி அறையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், இந்த பராமரிக்கப்படாத இரத்த வங்கியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, இதனால் யார் யார் மீதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அந்த முழு விவரங்களையும் முதலில் நீங்கள் பதிவு செய்யலாம். குறிப்பாக 2018ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளிலிருந்து ரத்தம் பெற்ற நோயாளிகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. சிலர் மெட்டர்னிட்டி டெத் ஏற்பட்டிருக்கிறது, அதாவது கர்ப்பகால இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரத்தம் மாற்றும் பொழுது கர்ப்பகால இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து புகார்கள் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிபிஹெச் பொது சுகாதார இயக்கங்களிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் வந்ததின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு குழுவானது டிஎம்எஸ் மருத்துவ நல இயக்கக பணியகம் சார்பாக ஒரு குழுவானது தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளில் ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. எது போன்ற பராமரிப்புகள் இங்கு பராமரிக்கப்படுகின்றன, முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் ஆய்வின் முடிவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முறையான பராமரிப்பு இல்லை. அதன் காரணமாக அங்கு பணியாற்றக்கூடிய 4 மருத்துவர்கள், 12க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போன்றவர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் துறை ரீதியாக அரசு ஊழியர்களாக இருந்தால் எது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த ஊழியர்கள் என்றால் அவர்களை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையானது சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தொடர்ந்து கடந்த 1 ஆண்டுகளாக இந்த இரத்த வங்கிகளிலிருந்து ரத்தம் பெற்ற நோயாளிகள் யார் யார், அவர்களுக்கு எது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விளக்கங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தவறு நடந்திருக்கிறது, தவறு நடந்ததற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நோயாளிகளினுடைய விவரங்களை எதுவும் தமிழக அரசு வெளியிடவில்லை. நிச்சயமாக ரகுவரன், அது தொடர்பான விவரங்களை மீண்டும் மறுபதிவிடலாம். அதற்கு முன்பாக அரங்கத்திற்கு என்னோடு சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்திலிருந்து மருத்துவர் ரவீந்திரநாத் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழகத்தில் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் என்பது, சுத்தமான ரத்தம் என்பது அடிப்படை தேவை ஒரு மருத்துவ சிகிச்சை பொறுத்த வரைக்கும். இந்த போன்ற ரத்த வங்கிகள் பராமரிக்கப்படாத இந்த விஷயம் இப்போதுதான் வெளிவந்திருக்கிறதுனால் 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? தமிழக அரசுடைய மருத்துவத்துறை மிக மோசமான நிலைமையில் உள்ளது. கட்டமைப்பு சீரற்றுள்ளது. எனவே தமிழக அரசு தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இன்றைக்கு சில ஊழியர்களை மட்டும் பழிவாங்குகின்ற போக்கை கடைபிடிக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. தவறு செய்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. 15 பேர் கர்ப்பிணி பெண்கள் இறந்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் அது. அப்போ இதுக்கு என்னென்ன காரணங்கள் என்பதை நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. அரசாங்கம் வெறும் அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மட்டும் பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு நிகழ்வு சாத்தூரில் நடந்துச்சு. சாத்தூர் அரசு மருத்துவமனையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்று உள்ள ரத்தத்தை ஏற்றினார்கள். சிவகாசி ரத்த வங்கியில், அரசு ரத்த வங்கியில் டெஸ்ட் செய்யப்பட்டு பெறப்பட்ட அந்த ரத்தம் அது. அப்போ அதில் என்ன நடந்துச்சு, அந்த ரத்தத்தை யார் கொடுத்தாரோ அந்த இளைஞருமே தற்கொலை செய்து கொண்டார். 2016ஆம் ஆண்டு அவர் ரத்தத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு HIV இருக்கிறது என்பதை அந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வங்கி உறுதிப்படுத்தியது. ஆனால் முறையாக அவருக்கு தகவல் தெரிவிக்காதனால அவர் மீண்டும் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். முறையாக 2016ஆம் ஆண்டு அந்த இளைஞருக்கு தகவல் சொல்லப்பட்டு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சிருந்தாங்க. அவர் மீண்டும் ரத்தத்தை கொடுத்துருக்க மாட்டார். அவர் உண்மையிலேயே அலட்சியம் இருந்திருக்கு, அவங்களே கடுமையான மிக மோசமான அலட்சியம் அது. அப்போ ரத்தம் கொடுத்தவருக்கு இருக்கின்ற பொழுது அடுத்தவர் கொடுத்தால் நிச்சயமா அடுத்த நோயாளியை பாதிக்கப்படுவாங்க. அப்போ அப்படி தெரிந்து கூட அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இது போன்று நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு ரத்த வங்கிகளாக இருந்தாலும் சரி, அரசு ரத்த பரிசோதனை நிலையங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சர்வதேச தரம் வாய்ந்ததா இல்லை, மிக மோசமான பழமை வாய்ந்த பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இதுதான் காரணமா இருக்கிறது. அப்ப இந்த காரணங்களை மறைத்துவிட்டு அரசு தப்பித்துக் கொள்வதற்காக ஊழியர்கள் மீது குற்றச்சாட்டை வைப்பது, ஊழியர்களை பலிக்கடாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா HIV தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க ELISA 3, ELISA டெஸ்ட் 4 போன்றவற்றை தமிழ்நாடு அரசு செய்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் பண்றாங்க. இப்போ தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா ரத்த வங்கியோட செயல்பாடு ஸ்டேட் பிளட் பாலிசி ஒன்று உருவாக்கி 2018 உருவாக்கியிருக்காங்க. அரசாங்கமே ஒரு பாலிசி உருவாக்கிவிட்டு அந்த பாலிசி அரசாங்கமே நிறைவேற்றவில்லை. அப்ப குற்றவாளி யாரு? அரசு தானே. அப்ப அரசாங்கம் ஒரு பாலிசி உருவாக்கி இந்த குறைபாடுலாம் இருக்கு, இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் அது சொல்லியிருக்கிறது. அரசாங்கமே நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் எல்லா ரத்த வங்கிகளும் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் வந்து கொண்டு வரல? அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு பாலிசி அரசே கடைபிடிக்காததில் ஒரு அலட்சிய வெளிப்பாடு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அரசு கடுமையான மெத்தன போக்குல இருந்திருக்கு, மக்கள் மீது அக்கறை இல்லாம செயல்பட்டு இருக்காங்க. தேசிய அளவில் ரத்த கொள்கை இருக்கிறது. அந்த ரத்த கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னாக்க, ஒரு ரத்த வங்கினாக்க இந்த இதெல்லாம் அடிப்படையான விஷயங்களா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதையுமே தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. அப்ப இதெல்லாம் தான் பிரச்சனை காரணமா இருக்கிறது. அதே போல இதுல வந்து தொற்றுனால இருந்தாலும் சொல்ல முடியாது. லைஸ்டு பிளட், அதாவது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை வந்து அழிந்து விட்டது, செயலிழந்து விட்டது, அது சிதைந்து விட்டது. அந்த ரத்தத்தை வந்து ஏற்றிருக்கிறார் என்று சொல்லிதான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படுகிறது. இதே கூட ஒரு நேர்மையான விசாரணை குழு வைத்து விசாரிக்க வேண்டும். உண்மையிலே ரத்தம் போட்ட பிறகு உடம்புல போய் சேர்ந்த பிறகு அது வந்து ஹீமோலைட்டிக் சேஞ்சஸ் வந்துச்சா, அந்த சிவப்பணுக்கள் பாதிக்கப்பட்டதா, அல்ல ரத்த வங்கியில் இருக்கும் பொழுதே பாதிக்கப்பட்டதா என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயம். அப்ப வந்து ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளை சேர்ந்த நிபுணர் குழுவை கொண்டு இதை வந்து நேர்மையான முறையில் விசாரிக்க வேண்டும். அவசர கதியில் தமிழ்நாடு அரசு வந்து சில ஊழியர்களை மட்டும் பழிவாங்கி விட்டு தன்னுடைய மெத்தன போக்கையும் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு குழு இதை ஆய்வு செய்ய வேண்டும். நேர்மையான ஒரு அதற்கான என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளிவரும். ஆனா அடிப்படை புரிதலுக்காக தமிழகம் முழுவதும் எத்தனை ரத்த வங்கிகள் இருக்கிறது, அங்கு ரத்தம் கொடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படியெல்லாம் வச்சிருக்காங்களா, அதெல்லாம் என்ன? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ரத்த வங்கிகள் இருக்கு. ஏறத்தாழ 350க்கும் மேற்பட்ட ரத்த வங்கிகள் இருக்கு. 500க்கும் மேற்பட்ட ரத்த சேமிப்பு நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த சேமிப்பு நிலையங்களில் 38% மேல பிரைவேட் இருக்கு, 28% அளவுக்கு தமிழ்நாட்டு அரசுகிட்ட இருக்கு. மற்ற அமைப்புகள் சில தனியார் அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. அப்ப என்னன்னாக்க, இருக்கக்கூடிய ரத்த வங்கியில் ஒரு 40% ரத்த வங்கியில கூட இன்றைக்கு பிளட்டை காம்பவுண்ட்ஸா பிரிக்கக்கூடிய வசதி இல்லை. அப்ப உலக நல நிறுவனம் என்ன சொல்றதுனாக்க, ரத்தம் ஏற்றுகின்ற பொழுது 90 விழுக்காடு ரத்தத்தை வந்து அதை கூறுகளாக பிரித்து அதை கூறுகளாக தான் பயன்படுத்தின உலக நல நிறுவனம் சொல்கிறது. ஆனா இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னாக்க 80% ரத்தம் தான் கூறுகளாக, 80% ரத்தம் வந்து முழுமையாக ஏற்றப்படுகிறது. மீது 20 விழுக்காடு தான் கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஏற்றப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டில் அதிகமாக ரத்த வங்கிகள் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான ரத்த வங்கிகள்ல ரத்தத்தை கூறுகளாக பிரிக்கக்கூடிய வசதி இல்லை. அது அரசு மருத்துவமனையில் அந்த பிரச்சனை நீடிக்கிறது. இதெல்லாம் வந்து பலரு இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு காரணமா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் அடிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்மோடு நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார். திருநெல்வேலியிலிருந்து தீபா இணைகிறார். தீபா, உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுடைய கருத்து என்ன, பதிவு செய்யலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிறைய அடுக்கடுக்கான விஷயங்களை சொன்னீங்க. இதுல ஒரு பெரிய அலட்சியம் தான் தெரியுது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகளை அதை பயன்படுத்துபவர்கள், அங்கு வருபவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது மிகப்பெரிய அளவு. அவர்கள் அதை நம்புறாங்க. அதே போல அங்க சரியான சிகிச்சை முறை கிடைக்கும் அப்படின்னு வராங்க. அவங்களோட அடிப்படை நம்பிக்கையே அசர வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள். இதை எப்படி எடுத்து? நிச்சயமாக அது வந்து மக்களுடைய நம்பிக்கையை தகர்க்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். கிரிமினல் குற்றத்தை யார் மேல போடணும்? அரசு மேல தான் கிரிமினல் குற்றமே போடணும், வழக்கு தொடுக்கணும். ஏன் சொல்றேன்னாக்க, இன்றைக்கு வந்து அந்த பிளட் வந்து ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பிளட் வந்து அந்த நோயாளிக்கு ஏற்றுக்கொள்கிறாங்கிறதுக்கான பரிசோதனை பண்றாங்க கொடுக்கறதுக்கு முன்னால. அந்த மாதிரி பரிசோதனை பண்ணுற பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஸ்லைட் டெஸ்ட் தான் தமிழ்நாட்டில் பண்றாங்க எல்லா அரசு மருத்துவமனையிலையும். ஆனால் டியூப் டெஸ்ட் பண்ண வேண்டும் சொல்லி இதிலேயே அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனால் எந்த மருத்துவமனையும் டியூப் டெஸ்டே கிடையாது. அப்போ டியூப் டெஸ்ட் தான் மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ஒருவருக்கு வந்து வழங்கக்கூடிய ரத்தம் வந்து ஏற்றுக்கொள்ளாத அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து பிளட் குரூப்ஸில் வந்து ஏராளமான சப் குரூப்ஸ்லாம் இருக்கு, ரேரஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்கு, அதில் ஏராளமான ஆன்டிஜென்ஸ்லாம் இருக்கு. அப்போ வந்து ஏற்றப்படுகின்ற பிளட்ல வந்து ஒவ்வாமை, அதாவது ஒவ்வாமைனா அந்த நோயாளிக்கு அது பொருந்தவில்லை என்று நம்ம அறிந்து கொள்ள ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து டியூப் டெஸ்ட் தான். அந்த டியூப் டெஸ்ட் எங்கேயுமே இல்ல. அப்ப நீங்களே பரிந்துரை செஞ்சிருக்கீங்க டியூப் டெஸ்ட். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு ஆய்வு குழு இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ இந்த பரிசோதனையை நிரூபிக்கப்பட முடியாமலே போயிடுமா? இந்த ஆய்வுகள் மூலமா இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான என்ன வழிமுறை இருக்கு? இல்ல, இப்ப குற்றம் நடந்ததா என்பதை வந்து அவங்க ஓரளவு அந்த இறந்து போன பெண்களுடைய, கர்ப்பிணி பெண்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்து அவங்க ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட அதுல வந்து என்னன்னா லைஸ்டு பிளட்டை போட்டிருக்காங்க. அதாவது ரத்த சிவப்பணுக்கள் கெட்டு போன, சிதைந்து போன ரத்தத்தை செலுத்திருக்காங்கிறதா நம்ம அவங்க சொல்றாங்க. அப்ப இதே வந்து பரிசோதனை செய்ய முடியும், அதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். வேற அவங்க என்ன சொல்றாங்க, சாதாரண லே பர்சன்ஸோட பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது, அது கடினமான காரியம். என்னன்னாக்க பிளட்டை கொடுப்பதற்கு முன்னாக சென்ட்ரிஃபியூஜ் மூலமாக அதை பிளாஸ்மா பிரிக்கின்ற பொழுது நல்லா தெரியும். பிளாஸ்மா சிவப்பு கலரா இருந்தா அந்த ரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்கள் கெட்டு போயிருக்கும் அர்த்தம். அப்ப இந்த டெஸ்ட் பண்ற வசதி பல இடத்துல இல்ல. சரி, அந்த வசதி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நிச்சயமாக நவீன தொழில்நுட்பத்தை தமிழக அரசு கொண்டு வராத மிகப்பெரிய காரணம். அந்த குற்றச்சாட்டை, அந்த தவறை மறைப்பதற்காக
தனிப்பட்ட நபர்கள் மீது, லேப் டெக்னீஷியன் மீது, டாக்டர்ஸ் மீது, செவிலியர் மீது தமிழக அரசு கிரிமினல் வழக்கு எடுக்க சொல்லியிருக்கு. அப்ப முதல் அரசின் அந்த குற்றத்தை மறைப்பதற்காக செவிலியர்கள் மீது, மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். தொடர்ந்து நேயர் ஒருத்தங்க இணைப்பில் வந்திருக்காங்க. இளமதி பெண்ணகரத்துல இருந்து கூப்பிட்டிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் இல்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், பெண்ணாகத்துல பேசுறேன் மேடம். என்னுடைய பேர் இளமதி. சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இதுல கருத்து சொல்ல விரும்புறேன். கருத்து சொல்றீங்க, சொல்லுங்க. ஆமா, கேள்வின்றதை விட எனக்கு கருத்து சொல்ல விரும்புறேன். எப்படின்னாக்கா இன்னைக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லயே எனக்கு ரத்த வங்கி இருக்குதுன்ற விஷயமே இப்பதான் தெரியும். என்ன காரணம்னா சரியான ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஏன்னா என்னுடைய பெரியப்பாவுக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன் பெங்களூர்ல. ரத்தம் எங்கெங்கயோ போய் தேடி கிடைக்கல. ஆனா தருமபுரியில இருக்குதுன்றது யார் மூலியமா எனக்கு தெரியல. பின்னாடி என்னுடைய பசங்க சர்க்கிள்ல நானா கூட்டு போய் பிளட் எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டேன். அப்படியே விசாரிக்கும் போது தருமபுரி என்னன்றாங்க, உங்களுக்கு ரத்தம் வேணும்னா 2 பேரை கூட்டு வாங்க, ரத்தம் கொடுத்துட்டு இருக்கிற ரத்தத்தை நீங்க எடுத்துட்டு போன்றாங்க. ஆனா எங்களுக்கு என்னன்றதுன்னா நாங்க கொடுக்குற ரத்தத்தை தான் நீங்க பேஷண்ட்டுக்கு ஏத்தணும். ஆனா அப்பெல்லாம் ஏத்துறது இல்ல. முறையா இன்னைக்கு நான் எனக்கு என்னுடைய ரிலேஷனுக்கு ஒருத்தவங்க பெட்டை கொடுக்குறேன்னா 7 ரத்தத்தை அங்க ஏத்தணும். அது கொடுக்கறது இல்ல, அது ஸ்டாக் பண்றாங்க. இருக்கிற ஸ்டாக்கை எடுத்து பேஷண்ட் கொடுக்குறாங்க. அதனால கெட்டு போனதுன்னு அதிகமா போவோம். இளமதி, இந்த செய்தி வெளியானதும் தர்மபுரி இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு முதல்ல கேள்விப்பட்டோன்னே எப்படி உணர்ந்தீங்க? ஷாக் ஆயிட்டு மேடம். ஏன்னா எல்லாமே உயிர் தான் மேடம். இப்ப அந்த ரத்தத்தை அதுல வேலை செய்யற ஊழியர்களும் உயிர் தான். அந்த பாதிப்பு உண்டான உயிரும் உயிர் தான். இப்ப இவங்களுக்கு சம்பளம் முறையா கொடுக்குறாங்கல்ல, முறையா இவங்க வேலையை செய்யலாமல்ல. அந்த ரத்தம் எப்படி இருக்குது, கெட்டுப்போன ரத்தமா கெடாத ரத்தமா டெஸ்ட் பண்ணிருக்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டு தேவையான ரத்தத்தை வச்சுட்டு தேவையான ரத்தத்தை தூக்கி விசாரிக்கலாமல்ல. ஏன் வச்சிருக்கீங்க இந்த பழைய ரத்தம் எல்லாம்? ஏன் வச்சிருக்கீங்க? புது ரத்தத்தை மட்டும் நீங்க அப்படியே மாற்றி விடுங்க. வாங்கி அப்படியே ஸ்டாக் வைக்கிறீங்க. ஸ்டாக் வச்சா கெட்டுதான் போகும். எப்படியா மட்டும் பொருளும் கெட்டுதான் போகும். எந்த பொருளுமே கெடாமலாம் இருக்காங்க மேடம். நம்ம அரசு மேல அரசு குறையாதான் இருக்குது. அரசு மேல குறைய சொல்றதை விட அரசு ஊழியர்கள் முறையாக செயல்பட்டால் இந்த தவறை நம்ம குறைக்கலாம். நன்றி நன்றி இளமதி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அவர் பெண்ணகரத்துல இருந்து இந்த தகவலை கேட்டு உண்மையா ஒரு அதிர்ச்சி ஆயிதான் அந்த போன் காலே அவர் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, ஸ்டாக் பண்ணி வைக்கிற ரத்தங்கள் அதை எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க, இல்ல அதை எப்படி தூக்கி போடுறாங்களா, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது பற்றி ஏதேனும் வழிகாட்டு முறைகள்? அதான் அந்த ரத்த வங்கி உள்ள செயல்பாடுல மிகப்பெரிய அளவுக்கு குறைபாடுகள் இருக்கு. அப்ப பல இடங்களில் போதிய ஆவணங்கள் இல்லைன்னே அந்த குழுலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். மாவட்ட அளவில் கண்காணிப்பு குழு அமைக்கணும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. மாவட்ட அளவில் கண்காணிப்பு குழு இல்லை. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, அந்த மருத்துவமனையிலேயே ரத்த வங்கியை கண்காணிப்பதற்கான குழுக்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அப்போ எல்லாம் மீண்டும் மீண்டும் எங்கே வருதுனாக்க இந்த அரசுடைய மருத்துவத்துடைய கட்டமைப்பு குறைபாட்டை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்போ அதுக்கடுத்து அவர் நேர் பேசுகிற போட சொன்னார், பார்வையாளர் பேசுகிற போட சொன்னார், டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு. டெஸ்ட் பண்ணுங்கிறதா எல்லாருடைய கருத்துமே. ஆனால் டெஸ்ட் நவீன தொழில்நுட்பம் இருக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். அது இல்லைங்கிறதா நம்மளுடைய கருத்து. அதில் தான் பிரச்சனை வருது. டியூப் டெஸ்ட் வேணும்னு உங்களே சொல்லியிருக்காங்க. அந்த டியூப் டெஸ்ட்டுக்கான வசதி செஞ்சு கொடுக்கல. மிகப்பெரிய வேறுபாடு கிடையாது விலையிலையும் கூட. அப்போ என்னன்னாக்கா அதுக்கு அதிகமான ஊழியர்கள் தேவைப்படும். அப்போ அந்த ஊழியர்கள் அதிகமாக போடக்கூடாதுங்கிறதுக்காகவே அரசு சிக்கன நடவடிக்கை செய்வதற்காக இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அப்போ மத்திய அரசு மாநில அரசுடைய ரத்தம் வழங்குவதற்கான கொள்கை, இந்த கொள்கையை சரியாக கரார நடைமுறைப்படுத்தினாலே இந்த மாதிரி பிரச்சனை வராது. இன்னொரு நேயர் ஒருத்தங்க இணைந்திருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து தீபா கூப்பிட்டிருக்கீங்க. வணக்கம். உங்களுடைய கருத்திலே உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. மேடம், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிளட் பேங்க்ல நானும் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கேன். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகுதியான டெக்னீஷியன்ஸ் அங்க இல்ல, எல்லாமே கான்ட்ராக்ட்ல தான் அவங்க வேலை செய்யறாங்க. அதாவது ஒரு உயிரை காப்பாத்துற ஒரு முக்கியமான இடத்துல அரசாங்கம் தகுதியான ஆளை வேலைக்கு வைக்கல. டாக்டரு, நர்ஸு அவங்க எல்லாம் நிரந்தர பணியாளர்களா இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில வேலை செய்யறனால அவங்க அவங்களால முடிஞ்சதான் செய்யறாங்க. அரசாங்கம் ஏன் அதுல நிரந்தர பணியாளர்களா அமர்த்தல, நிரந்தரமான டெக்னீஷியன்ஸ் ஏன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு அதைதான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கான்ட்ராக்ட்னால அவங்க வேலையில அதிகமா கவனமா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருக்கு. ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருந்தாலும் அரசாங்கம் அதுக்கான உபகரணங்கள்லாம் சரியானது எங்களுக்கு தரல. அப்படிங்கும் போது நாங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க.
அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலையே. ஓகே, நன்றி நன்றி தீபா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதாவது 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுடைய வேலை சுமை என்பது ரொம்ப அதிகமா இருக்கு, அதை அரசு கண்காணிக்க வேண்டும். மற்றொன்று, பரிசோதித்த அந்த ரத்தத்தை எடுப்பதற்கான சரியான உபகரணங்கள் வழங்கணும் அப்படின்னு 2 விஷயங்களை சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக செய்தி அறையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டமாக அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அதை பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்கள். தான் இந்த ரத்த வங்கிகள்லாம் இயங்குகிறது. ஒரு IAS அதிகாரி தலைமையில் இந்த ரத்த வங்கிகள்லாம் கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுகிட்ட அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 89 ரத்த வங்கிகள் முழுமையாக இருக்கிறது. இந்த 89 மருத்துவமனைகளையும் ஏற்கனவே கடந்த ஆண்டு கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்டது தொடர்பாக புகார் எழுந்ததை அடுத்து இந்த 89 அரசு ரத்த வங்கிகளுமே ஏற்கனவே குழுக்கள் வந்து நேராக சென்று எது போன்ற பராமரிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் இது போன்ற ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தருமபுரி, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ரத்த வங்கிகளில் ரத்தங்கள் பெறப்பட்டு ரத்தத்தினை வந்து 2 முதல் 6 குளிர் அளவு அந்த இரத்தங்களை பராமரிக்க வேண்டும். அது போன்ற குளிர்சாதன வசதிகள் முறையாக அங்கு பராமரிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுடைய அலட்சிய போக்குதில் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, குறிப்பாக ஒருவரிடமிருந்து ரத்தத்தை பெறப்படும் போது பேசிக்கான சில டெஸ்ட்டுகள், அதாவது டியூபர்குலோசிஸ், TB, காச நோய்க்கான டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் HIV-க்கான டெஸ்ட் போன்றவைகள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பில் செய்யக்கூடிய டெஸ்ட் தான். ஆனால் இவற்றை கூட அவர்கள் செய்ய மறந்திருக்கிறார்கள், செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். அதனாலேயே இது போன்ற பெரிய அளவிலான தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. இது முற்றிலுமாக மனித தவறினால் தான் ஏற்பட்டிருக்கக்கூடியது. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு என்ன சொல்ல இருக்கிறது என்பது தொடர்பான கேள்வியும் எழுந்திருக்கிறது. தவறு நடந்ததின் அடிப்படையில் தான் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதால் அந்த இரத்த வங்கிகளிலிருந்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு எந்தெந்த நோயாளிகளுக்கு ரத்தம் ஏற்றப்பட்டது, அவர்களை கண்காணிக்கிறதா அரசு என்ற கேள்வியும் நம்ம இடத்திலே எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சொன்ன கருத்துக்களையும் பார்த்தீங்க. அதாவது இப்போ நேர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், அதை தாண்டி நவீன உபகரணங்கள் இல்லை, செய்தியாளரும் அதை தான் சொன்னார். அடிப்படையில் செய்ய வேண்டிய அந்த டெஸ்ட்டை கூட அவங்க செய்யலை. இதை எப்படி பார்க்குறது? அதாவது இதுவே வந்து அரசாங்கம் திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு செயல். அவங்க பரிசோதனை பண்ணல, அவங்க ஒழுங்காக பராமரிக்கல, அதே மாதிரி இது வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் ஒழுங்காக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணல என்று அரசு தரப்பில் மீண்டும் அந்த ஊழியர் மீது தனிப்பட்ட நபருடைய ஹியூமன் எரர்ங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. ஹியூமன் எரர் இருக்கலாம், இல்லையே நான் சொல்ல வரல. ஆனால் முற்றிலுமாக இந்த சிஸ்டமே வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குங்கிறத என்னுடைய கருத்து. அப்போ வந்து ஒப்பந்த அடிப்படையில், கான்ட்ராக்ட் அடிப்படையில் எதுக்கு வந்து ஊழியர்களை போடணும்? அப்போ ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்டில் போட்டால் அவங்களுடைய உண்மையான தகுதி வந்து அறிந்து கொள்ள முடியாது. அப்போ வந்து அதே மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் போட்ட எல்லாருமே குறைவானவர்கள், நிரந்தர அடிப்படையில் போட்டவங்க எல்லாருமே திறமையானவர்கள் அப்படிங்கப்பட்ட வாதமே ஒரு மேம்போக்கான வாதம் தான். என்னன்னாக்கா போதிய அளவுக்கு ஊழியர்களை நியமிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இப்போ தேசிய அளவிலான ரத்தம் வழங்குவதற்கான குழு, ரத்தம் ஏற்றுவதற்கான அந்த கமிஷன் என்ன சொல்லுதுனாக்க, ரத்த வங்கிகளில் தேவையான அளவு ஊழியர்கள் போடணும், அவங்க தகுதி வாய்ந்த ஊழியர்களாக இருக்கணும், மருத்துவர்கள் பயிற்சி பெற்ற மருத்துவர்களாக இருக்கணும். இப்போ இந்தியாவிலேயே டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் சொல்லக்கூடிய ரத்தத்தை செலுத்துவதற்கான மருத்துவ படிப்பு, முதுநிலை மருத்துவ படிப்பு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி படிப்பு சீட்டை வந்து அதிகரிக்கணும். அப்ப அந்த படிப்புகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு காலர் வந்திருக்காங்க. மருத்துவ பணிகள் இயக்குனர் ருக்மணி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மிகவும் தமிழகத்தில் பூதாகரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. ரத்த வங்கி முறையாக பராமரிக்கப்படாததால் இதுவரை 15 உயிர்கள் பறிபோய் இருக்கிறது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம்மா. ஓவர் த பீரியட் ஆஃப் 6 monthsல வந்து ஆன்டிநேட்டல் மதர்ஸ் வந்து பிளட் ரியாக்ஷன், ஃபாலோயிங் பிளட் டெத் அப்படின்னு சொல்லி 3 ரிப்போர்ட் எங்களுக்கு வந்தது. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி எலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிளட் பேங்க்ஸ்க்கு டீம் ஃபார்ம் பண்ணி என்கொயரி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த இது வந்து 15 எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோலாம் இல்லை. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண போகிறோம். DME அண்ட் DMS சேர்ந்து இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அவங்க அப்புறம் பெத்தாலஜிஸ்ட் சேர்ந்து ஒரு என்கொயரி கமிட்டி போடுறோம்மா. போட்டுட்டு அதோட ரிப்போர்ட் வரவிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். மேம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நவீன உபகரணங்கள் இல்லை, அடிப்படையா செய்ய வேண்டிய அந்த சோதனைகள் கூட செஞ்சு பார்க்காம பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, பிளட் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோன்னா ஹீமோகுளோபின் பார்த்துருவாங்க, அப்புறம் வந்து அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எதுவும் பண்ணாமலாம் எடுக்கிறது கிடையாது.
இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவம் இல்ல அவர்களுக்கான அந்த பயிற்சி அப்படிங்கிறது முறையா வழங்கப்பட்டிருக்கா? ஃபர்ஸ்ட் பிளட் பேங்க் போஸ்டிங் போடும் முன்னாடியே ட்ரெயின்ட் யாரு அன்ட்ரெயின்ட் யாருன்றது இது பண்ணிடுவோம். இப்போ பிளட் பேங்க் போஸ்ட் பண்ண போறோம்னா அவங்கள வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிளட் பேங்க்கு ட்ரைனிங் அனுப்பிட்டு தான் இங்க போஸ்டிங் போடுவோம். இப்போ இந்த பராமரிக்கப்பட்ட ரத்தம் அல்லது ஸ்டாக் பிளட்ஸ் இதுக்கான ரெக்கார்ட்ஸ் ஆவணங்கள் இதெல்லாம் சரியா இருக்கா மேம்? ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குமா? சோ இப்போ 2 சிறப்பு ஆய்வுக்குழு அமைச்சிருக்கீங்க. இந்த ஆய்வுக்குழுவானது இப்ப ஆய்வு செஞ்சுட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வரக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் முடிவுகள் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படித்தானே? ஆமாம்மா. ஓகே ஓகே தேங்க்யூ. நம்மோடு தொடர்ந்து செய்தியாளரிலிருந்து ரகுவரன் இணைந்திருக்கார். ரகுவரன் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறார். ரகுவரன் தொடர்ந்து உங்களிடம். மணிக்கும் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்னா 2 சிறப்பு குழுவை நாங்க வச்சிருக்கோம். அதுபோல ஸ்டாக் ரெக்கார்டு எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. ஆவணங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் தான் பணியமர்த்தப்படுகிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய வாதம். எப்படி பாக்குறீங்க? இந்த விசாரணை குழு அமைச்சிருக்கிறதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகம். இப்போ சாத்தூர்ல நடந்த அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விசாரணைக்கு ஒரு குழு போட்டாங்க, டாக்டர் குழு. அதில் டிரான்ஸ்மிஷன் மெடிசன் படித்த டாக்டரே கிடையாது, அதில் உள்ள எக்ஸ்பர்ட்டே கிடையாது. அப்புறம் என்ன குழு, நிபுணர் குழுன்னு சொல்றீங்க? அப்போ அதை விட தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவர்கள் மட்டும் போட்டால் போதாது. இதில் வந்து எய்ம்ஸ் ஜிப்மர் மருத்துவர்களையும் சேர்க்கணும், அந்த நிபுணர்களையும் சேர்க்கணும். அப்போ தான் உண்மை வந்து வெளியில் வரும். அதே போல் மேடம் பேசுகிறப்ப சொன்னாங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும்ட்டு. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல வரல, எந்த டெக்னாலஜியில் பயன்படுத்திங்க பிரச்சனை, அதான் நாங்கள் ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணலைங்கிறத குற்றச்சாட்டை வைக்கிறேன். நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணாதான் ஒருத்தருக்கு HIV தொற்று ஏற்பட்ட பிறகு 5 நாளைக்கு பிறகு உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த எலைசா டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகும். எலைசா 3னா 1 மாதம் ஆகும். எலைசா 4னா 3 வீக்ஸ் ஆகும். அப்போ அதை வந்து 3 வீக்ஸுக்குள்ளே ஒருத்தருடைய பிளட்டில் வந்து நெகட்டிவ் அப்படி வந்தால், அவருக்கு ஒரு நோயாளிக்கு அதை கொடுத்தாச்சுனாக்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா HIV வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க வழங்கக்கூடிய கிட்ஸ் வந்து மோசமான கிட்ஸு. அப்போ இந்த கிட்ஸே தரமானதா இல்லை. அப்போ என்ன காமிக்குதுன்னா பல இடங்களில் ஃபால்ஸ் நெகட்டிவ் காமிக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் HIV பாசிட்டிவாக இருப்பார், டெஸ்ட் பண்ணுறப்ப அவருக்கு HIV இல்லைன்னு காமிக்குது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஃபால்ஸ் பாசிட்டிவ் காமிச்சா கூட என்ன பண்ணுவோம், HIV இருக்குன்னு சொல்லி திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க டெஸ்ட்டை. அப்ப அதுல வந்து பிரச்சனை வராது. உபகரணங்கள்லயும் இருக்கிற குளறுபடிகள் இது ஒரு நிச்சயமாக தமிழக அரசு வழங்கக்கூடிய அல்லது தமிழக அரசு மருத்துவமனையில் வாங்கக்கூடிய கிட்ஸ் வந்து தரம் குறைந்த கிட்ஸ்ங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதில் கூட ஊழல் முறைகேடு தான் மிக முக்கியமான காரணம். இதையெல்லாம் விட்டு விட்டு வெறும் மனித தவறுன்னு சொல்லுவது தன்னுடைய தவறை மறைப்பதற்கான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதே பிறகு வந்து ட்ரைனிங்கை பத்தி சொன்னாங்க. ட்ரைனிங் வழங்கப்படுகிறது, 15 நாள் ட்ரைனிங் வழங்குறாங்க. அந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் நாலேஜே கிடையாது, உங்களுக்கு ப்ராக்டிகலாக டீச் பண்ணுறது கிடையாது. அது போல தியரிட்டிக்கல் நாலேஜ் சொல்லி அனுப்புறாங்க. இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து எதுக்குமே உதவாது. அது வந்து அதாவது தியரி வேண்டாம்னு சொல்ல வரல, ஆனால் கிராஸ் மேட்சிங் எப்படி பண்ணணும், அதில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பதான் அவங்க வந்து நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ட்ரைனிங் போனவங்க சொன்னதே நான் சொல்றேன், அப்பட்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த ட்ரைனிங் என்பது ஒரு யூஸ்லெஸ் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்பி வந்து அவங்களுக்கு கொண்டு பிளட் பேங்க்ல போட்டோம்னாக்க இந்த மாதிரி தவறுலாம் நடக்க தான் செய்யும். அப்போ தமிழ்நாடு மருத்துவத்துறையில் மருத்துவக் கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏன் நீங்கள் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் கோர்ஸ் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி முடிச்சவங்களை ஏன் நீங்கள் வந்து பணியில் அமர்த்த மாட்டேங்கிறீங்க? அதுக்கப்புறம் 6 மாதம் ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இருக்கு. அந்த மாதிரி 6 மாதம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுங்க பிளட் பேங்க்ல. அந்த மருத்துவர்கள் கொண்டு நீங்கள் பிளட் பேங்க்ல போடுங்க. ஆனால் என்ன பண்றாங்கன்னா கண் மருத்துவராக மருத்துவமனையில் இருப்பாரு, அவருக்கு வந்து நீங்க பிளட் பேங்கையும் பார்த்துன்னு சொல்லிடுவாங்க. சர்ஜனா இருப்பாரு, அவரே பிளட் பேங்க் பார்த்துன்னா அடிஷனல் டியூட்டியா போடுவாங்க. அவர் தியேட்டர்லயும் ஆபரேஷன் பண்ணிக்குவாரு, பிளட் பேங்க்ல கிராஸ் மேட்சிங் போட்டுவாரு. இந்த மாதிரிலாம் பண்றப்பதான் தவறுகள் வருகிறது. சரி, நிறைய விஷயங்களை சொன்னீங்க, நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. 6 மாதமாவது சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டவர் தான் ரத்த வங்கியில் பணியமர்த்தப்பட வேண்டும். ஒரு மருத்துவருக்கு கூடுதல் பணிச்சுமையாக மீண்டும் ரத்த வங்கியை பார்த்துக் கொள்வது என்பது, அதனால் இருக்கக்கூடிய அந்த அலட்சிய போக்கை குறித்தும் விரிவாக பேசுறீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.